இன்னைக்கு மே 1 நடிகர் அஜித்தினுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளுக்காக அவர் நடித்த ஒரு 3 திரைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 160 ஸ்க்ரீனில் வந்து பில்லா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சென்னையிலயும் சரி, வெளி மாநிலங்கள்லயும் ஒரு 160 ஸ்க்ரீனில் பில்லா ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு கோயம்பேடு ரோஹிணி தியேட்டர் உள்ளிட்ட ஒரு 3 ஸ்க்ரீனில் மாத்திரம் அவருடைய தீனா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சென்னை அண்டு இந்தியாவை தாண்டி அப்ராட்ல எல்லா இடத்துலையும் வந்து மங்காத்தா படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 படங்களுமே சூப்பராக இன்னைக்கு ரெஸ்பான்ஸோட ஓடிட்டு இருக்கு. ஏற்கனவே விஜய் நடித்த கில்லி படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வசூலை சாதனை பண்ணிட்டு இருக்க நேரத்தில் அஜித் நடித்த இந்த பில்லா படம் ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. மங்காத்தா படமும் வெளிநாடுகளில் அமோகமாக ஓடிட்டு இருக்கு. தீனா படம் திரையிட்ட கோயம்பேடு ரோஹிணி தியேட்டரில் இன்னைக்கு காலம்பர பயங்கர ஆட்டம் பாட்டத்தோட அஜித் ரசிகர்கள் கொண்டாடி இருக்காங்க. தியேட்டருக்குள்ள போன உடனே படம் போட்டு பயங்கரமா விசில் அடிச்சு கைத்தட்டி ஆரவாரம் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து வத்து குச்சி பத்திக்காதற அந்த பாட்டு வந்த உடனே ஆர்வம் மிகுதியில் ஒரு ரசிகர் ஒருத்தர் கையில் வச்சிருந்த பட்டாசை வந்து தேட்டருக்குள்ளேயே வச்சு கொளுத்திட்டாரு. ஸோ தேட்டருக்குள்ள படப்படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சோன்னு ரசிகர்கள்லாம் தெரிச்சு ஓடி இருக்காங்க. அப்புறம் பட்டாசு அடங்கினதுக்கு அப்புறம் தேட்டருக்காரங்களாம் வந்து ஒரு மாதிரி அவங்கள கூல் பண்ணி திருப்பவும் படத்தை ஓட வச்சிருக்காங்க. ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணி அதிரி பிதிலி பண்ணி பார்த்துருக்காங்க. ஏற்கனவே தான் துணிவு படத்தினுடைய ஒரு சிறப்பு காட்சியும் போது தான் ஒரு பையன் ஒருத்தர் லாரியிலேருந்து விழுந்து இறந்து போனான். அந்த துரதிருஷ்டமான வசமான சம்பவம் நடந்தது அதே கோயம்பேடு ரோகிணி தியேட்டர் தான். இப்போ வந்து ஏசி தியேட்டருக்குள்ளே இது மாதிரி வந்து பட்டாசு வெடிக்கிறது ரொம்ப தவறான முன் உதாரணம். அதாவது யாரை கொண்டாடுறாங்களோ அந்த நடிகரே வந்து பலமுறை சொல்லியிருக்காரு, முதல்ல உங்கள் குடும்பத்தை பாருங்கள், வீட்டை பாருங்கள், உங்கள் வேலையை பாருங்கள், அது போக உங்களுக்கு நேரம் இருந்தால் என் படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலைன்னு கூப்பிட்டு இருந்தையும் வேண்டாம், அது மாதிரி என்னை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ரசிகர் மன்றலையும் கலைச்சிருக்காரு. அவர் ரொம்ப தெளிவாக முன்னெடுப்பு எடுத்து போயிட்டு இருந்தாலும் அவரை ஃபாலோ பண்ணுற ரசிகர்களும் இன்னும் கொஞ்சம் எஜுகேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லிக்கிறோம். குறிப்பாக வந்து அவரே வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் தலைன்னு கூப்பிடுறது அப்படிங்கிறது வேண்டாம். அவரே வந்து ஏகேன்னு கூப்பிடுங்க, இல்லை அஜித் குமார்னு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு. அதை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி ஒரு தேட்டருக்குள்ள ஒரு பட்டாசு வெடிக்கிறதுங்கிறது ரொம்ப தவறான செயல். சப்போஸ் அந்த பட்டாசு பெரிய லெவலில் வெடிச்சு அங்கே ஒரு ஃபயர் ஏற்படுதுன்னா உண்மையில் அங்கே இருக்கிற அத்தனை பேரோட நிலைமை என்ன இருக்கணும் யோசிச்சு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அஜித் ரசிகர்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அஜித்தினுடைய மனைவி ஷாலினி வந்து அவருடைய கணவருக்காக வந்து ஒரு விலை உயர்ந்த பைக்கை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரேஸ் பைக்கு. ஏற்கனவே தெரியும் அஜித் வந்து கார் பிரியர், பைக் பிரியர்னு. ஸோ அவருடைய ஆசைக்கு ஏற்ப அவருடைய அன்பு மனைவி வந்து இன்னைக்கு ஒரு விலை உயர்ந்த பைக்கை ப்ரெசென்ட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் டேஸில் வந்து ஹைதராபாத்தில் அடிக்கடி அஜித் போயிட்டு இருக்காரு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். காரணம் வந்து அங்கே வந்து புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்காரு. ஸோ அதில் வந்து தன்னுடைய பிறந்தநாள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிருக்காங்க 2 பேரும். அவர் அடுத்ததான் நடிக்க உள்ள குட் பேட் அக்லி அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து ஜூன் மாதம் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து விடாமுயற்சி படத்தினுடைய ஷூட்டிங் இன்னும் தொடங்கலை, இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால இமீடியட்டாக வந்து குட் பேட் அக்லி படத்தினுடைய ஷூட்டிங்கை தொடங்க சொல்லிட்டார் ஆத்விக் ரவிச்சந்திரன் கிட்ட. அவரும் ஓகே சொல்லி மே 10 முதல் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்க போகுது. ஏற்கனவே வந்து இவிபியில் வந்து ஒரு பிரம்மாண்ட செட்டு போட்டு வச்சுருந்தாங்க. அதில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு ஷெட்யூல் இங்கே முடித்த உடனே விடாமுயற்சி ஷூட்டிங்க்கு கிளம்பி போகிறாரு அஜர்பைஜான். ஸோ விடாமுயற்சியோட பேட்ச் ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு எகெயின் வந்து செகண்ட் ஷெட்யூலில் ஹைதராபாத்தில் குட் பேட் அக்லி படத்தினுடைய படப்பிடிப்பில் கலந்துக்க போகிறார் அஜித். இதற்கிடையே வந்து அந்த படத்தினுடைய கதாநாயகியாக வந்து 22 வயதே நிரம்பிய ஸ்ரீ லீலா அப்படிங்கிற ஹீரோயினை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோடு முக்கியமாக 2 கேரக்டரில் வந்து நம்ம சிம்ரன் அண்ட் மீனா 2 பேருமே நடிக்க போகிறாங்க. இவங்க 2 பேருமே அஜித் கூட ஏற்கனவே நடித்து பயங்கரமான படங்கள்லாம் உண்டு. வாலி ஆகட்டும், ஆனந்த பூங்காற்று அப்படிங்கிற 2 படமும் சூப்பர் ஹிட்டு. அந்த 2 நடிகைகளும் இந்த படத்தில் திருப்பி நடிக்க போகிறாங்க. மிகுந்த உற்சாகத்தோடு குட் பேட் அக்லி படத்தில் நடிக்க போகிறாரு அஜித். அதே போல் அஜித் கெரியரில் ஒரே நேரத்தில் 2 படத்தில் நடித்ததே கிடையாது ரீசெண்ட் டேஸில். இப்போ தான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ண போகிறாரு. அதனால் அஜித் ரசிகர்களுக்கு அடுத்தடுத்து 2 ட்ரீட் இருக்குது. தீபாவளிக்கு வந்து விடாமுயற்சியும், பொங்கலுக்கு வந்து குட் பேட் அக்லி அப்படிங்கிற 2 படமும் வெளியாக போகிறது அப்படிங்கிற நல்ல செய்தியை இன்னைக்கு சொல்லிக்கிறோம். இருந்தாலும் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளுக்காக விடாமுயற்சி தரப்பிலிருந்து ஏதாவது ஒரு அப்டேட் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். இது வரைக்கும் இல்லை. ஒருவேளை இன்று மாலையோ இல்லை இரவோ வெளியிடப்படலாம் என சொல்லப்படுகிறது. வந்தா தல ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி தான். நன்றி.